இந்த இதுல நீங்க பாருங்க, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி செனட்ல யாரு இருக்கார்? துணை முதலமைச்சர் உதயநிதி. ஏன் வாயை திறக்கல? அதை பற்றி பேசணும்ல. நீங்க அங்க செனட்ல பின்ன வேற எதுக்காக இருக்கீங்க? ஆகவே தமிழக காவல்துறையின் செயல்பாடு சந்தேகங்களுக்கு இடம் உள்ளதா இருக்கு. காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி அண்ணா நகர்னு நினைக்கிறேன், ஒரு 10 வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த கேஸ்ல உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிச்சு. ஆனா ஸ்டாலின் நிர்வாகம் உடனே டெல்லிக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் இல்ல அதெல்லாம் முடியாது. ஏன், என்ன பயம்? சிபிஐ விசாரிக்கட்டுமே. இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு, நான் வரவேற்கிறேன். ஆனா நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நம்ம நண்பர் ரகுபதி ரொம்ப நாள் நண்பர் தான், அதிமுகவில் இருந்தவரை கொஞ்சம் நல்லா பேசியிருந்தார். இப்போ பார்த்தா தடுமாறுறார். அவர் சொல்றார் ஞானசேகர் திமுகவிலேயே இல்லைன்னு. உடனே நீங்க நம்ம நண்பர்கள் சோசியல் மீடியாவில் அவர் மா சுப்பிரமணியத்தோடு இருக்கிறது, 75வது ஆண்டு விழாவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸை ஓவர்சீ பண்ணுறது எல்லாத்தையும் காட்டுறான். நீங்கள் இப்போவெல்லாம் சோஷியல் மீடியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் போய் பேசிட்டு தப்பிக்க முடியாது. முன்னெல்லாம் கெட்டிக்கார முழுகு 8 நாமாங்க, இப்போ கெட்டிக்கார முழுகு 8 நிமிஷம்தான், அதுக்குள்ளே வந்துடுது. ஸோ ரகுபதி புழுகு வெளில வந்துருச்சு.